iQOOலேருந்து Z10 5G அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் போன வருடம் லான்ச் ஆன iQOOலேருந்து Z9 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு டேரக்ட் சக்ஸஸராக வருது. ஸோ இந்த iQOOட Z10 ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் iQOOட Z9 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஏதாவது அப்கிரேட் இருக்கா இல்லையா, அது மட்டும் இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லையா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தருவாங்க. அப்படி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்லைனில் ஆஃபர்ஸ் மற்றும் டீல்ஸ்க்குன்னு இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்டை பற்றி பார்க்கலாம். இந்த iQOOட Z10 வந்து 199 கிராம் வருது. மற்றபடி கலர்ஸை பொறுத்தவரை இதோட திக்னஸும் மாறுது. அதுபடி பார்க்கும்போது இந்த ஃபோன் சில்வர் மற்றும் பிளாக் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இந்த சில்வர் கலர் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது 7.89 mm திக்னஸோட வருது. அதே பிளாக் கலர் வெர்ஷன் வாங்கும்போது அது 7.92 mm திக்னஸோட வருது. ஸோ ஃபோனோட மெட்டீரியல், அதாவது பேக் சைடில் யூஸ் பண்ண மெட்டீரியலுக்கு ஏற்றப்ப அந்த திக்னஸும் மாறுது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த ஃபோன் பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மிலிட்ரி கிரேடில் பில்ட் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. அதாவது MIL-STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டில் பில்ட் பண்ண காரணத்தினால ஃபோனோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். குறிப்பாக நம்ம கீழே விழும்போது டேமேஜ் ஆகாத வரையில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த ஃபோனில். ஸோ போன இடம் iQOOட Z9 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த தடவை அந்த IP ரேட்டிங் கூடியிருக்கு. அதை போன ஜென்ரேஷன் iQOOட Z9 வந்து நமக்கு வந்து IP54 ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை வந்து அதை அப்படியே IP65 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ பில்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக இதோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதே பிரைட்னஸை பொறுத்தவரையும் ஹை பிரைட்னஸ் மோடில் 1300 நிட்ஸ் வரையும் போகுது. அதே பீக் பிரைட்னஸ் பார்க்கும்போது 5000 நிட்ஸ் வரையும் மேக்ஸிமமாக போகுது. நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அது போக நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன் iQOOட Z9 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த iQOOட Z10 5Gல வந்து ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது 2.5 GHzல வந்து ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ஃபோனில் அட்ரினோவோட 720 அப்படிங்கிற GPU ரன் ஆகுது. ஸோ இது பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்ரேஷன் நமக்கு iQOOட Z9 வந்து MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ப்ராசர் வந்து ரன் ஆச்சு. அந்த ப்ராசர் ரேங்கிங் நமக்கு 57 ரேங்க் வருது இப்போ உள்ள டேட்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. ஆனால் இந்த ப்ராசர், அதாவது இப்போ லான்ச் ஆகிக்கிற ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 வந்து நமக்கு வந்து 45,000 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 49 மார்க்கும் பி கிரேடும் கிடைக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு மார்ஜினலான அப்கிரேட் வந்து இந்த சிப்செட்டில் வந்து கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து iQOOட Z9 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து ஆப்ஷன் பண்ணலாம், மல்டிடாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ் பார்க்கும்போது இன்டர்னல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் கூட விளையாட முடியும். மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த iQOOட Z10 வந்து 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் தராங்க. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. இந்த RAM வெர்ஷன் LPDDR4 RAM தராங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இதில் நோட் பண்ண விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 17,000 கீழே லான்ச் ஆன iQOOட Z10X 5G இந்த ஃபோன் கூட லான்ச் ஆன இன்னொரு ஃபோனுக்கு வந்து UFS 3.1 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு குட்டி நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஆனால் அப்கிரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு குட்டி நெகட்டிவ். மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இதில் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா, போன ஜென்ரேஷன் லான்ச் ஆன iQOOட Z9 வந்து நமக்கு ஹைப்ரிட் சிம் செட்டாக கொடுத்துருந்தாங்க. அதனால் அது மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த தடவை சிம் ட்ரே வந்து நமக்கு டியூல் சிம் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் அதில் கொடுக்கல. அதாவது மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அதே ஃபோனோட OS பற்றி பேசும்போது இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண FunTouchOS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸ் பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக iQOO ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இது f1.79 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்லாம் இதில் கொடுக்கல. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து RRing ஃப்ளாஷ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வீடியோ வந்து 4K ஃபுட்டேஜ் வந்து 30 frames வரையும் இந்த ஃபோனில் எடுக்க முடியும். மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் முக்கியமான விஷயம், செல்ஃபி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 frames வரையும் கேப்சர் பண்ண முடியும். ஸோ செல்ஃபி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்க நல்ல விஷயமாக இருக்குது. ஸோ கேமராஸ் பற்றி பார்த்தாச்சு. இது போக இந்த ஃபோனில் IR சென்சரும் கொடுக்குறாங்க. அதாவது ரிமோட்டாக கூட உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் உள்ள டிவியாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், அது மாதிரியான எல்லா ரிமோட் சப்போர்ட் பண்ணுற டிவைஸையும் நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் ஃபோனை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்த ஆடியன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனை நமக்கு USB Type-C தராங்க. ஆனால் பாட்டம் போட்ட ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் ஃபோனோட பாட்டம் சைடில் இருக்குது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. இது இப்போ 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க.
கடைசியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். பேட்டரிஸில் வந்து இந்த ஃபோனில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், காரணம் ரொம்ப பெரிய பேட்டரி இருக்குது. அதாவது 7300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ 7300 mAhனா கிட்டத்தட்ட 1.25 நாள் வந்து நமக்கு வந்து சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வச்சு பார்த்தோன்னா ஒரு 1.5 நாளாவது அட்லீஸ்ட் வந்து தாங்கும். எவ்வளோ தான் அடித்தாலும் ஒரு நாளுக்கு மேலே உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து இருக்கும். இது போய் இந்த ஃபோனில் வந்து நமக்கு 7.5 வாட்டில் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது சொல்கிறாங்க. அதாவது நமக்கு USB Type-C to Type-C கேபிள் வச்சு மற்ற குட்டி டிவைஸ், அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்சோ இல்லைனா வந்து நீங்கள் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா 7.5 வாட்ஸ் ரிவர்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ பேட்டரியும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது போன ஜென்ரேஷனில் நமக்கு 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க iQOO Z9ல. ஆனால் இந்த இடம் அப்படியே 7300 mAh பேட்டரி ரொம்ப பெருசாக அப்கிரேட் ஆயிருக்கு. அதுபோல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அப்கிரேட் ஆயிருக்கு. அதாவது போன ஜென்ரேஷன் வெறும் 44 வாட் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை 90 வாட் கொடுத்துருக்க ரொம்ப நல்ல விஷயம். கடைசியாக இந்த iQOO Z10 5Gயோட விலையை பற்றி பார்க்கலாம். 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 21999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 23999க்கும், டாப் எண்ட் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 25999 அப்படிங்கிற பிரைசிங்கில் விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ கடைசியாக இந்த ஃபோன் வந்து அப்கிரேடை பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிப் அப்கிரேட் ஆயிருக்கு. அதுபோல் இந்த சார்ஜிங் ஸ்பீடு மாதிரி நீங்கள் விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ செல்ஃபி கேமரா அப்கிரேட் ஆயிருக்கு. மற்றபடி நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஃபோனில் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட்டி நெகட்டிவ்னு சொல்லலாம். UFS 3.1 கொடுத்துருக்கலாம், அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதோட விலை கம்மியான iQOO Z10X 5Gயில் கூட நமக்கு வந்து UFS 3.1 அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் அப்படியே அப்கிரேட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓரளவு ஒரு நல்ல சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருக்கலாம். ஸோ இது அது ஒன்று இந்த ஸ்பெக் வைஸில் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸில் சிப் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த UFS வெர்ஷனும் அப்கிரேட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு சொல்லி தோணுது. இருந்தால் ஸ்பெக் வந்து பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. சரி, நீங்கள் இந்த iQOO Z10 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க நன்றி, வணக்கம்.